வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலிஃபா ஷஹீன் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருதிஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 2/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம்
எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும் முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாப்பூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா, சாகேத் மைனேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுகு இணையை வென்றது. சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுகியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.